SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. சுற்றுலாவை நம்பி வாழ்ந்து வரும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பாஸ் திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என கொடைக்கானல் அனைத்து சங்கங்களின் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலமான கொடைக்கானல் மற்றும் உதகை ஆகிய 2 சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு வரும் 7ஆம் தேதி முதல் பாஸ் நடைமுறையை தமிழக அரசு கொண்டுவர வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது. இந்த நிலையில் பாஸ் நடைமுறையை கொண்டுவர அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஸ் நடைமுறையை கொண்டு வந்தால் சுற்றுலாவை நம்பி வாழும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கொடைக்கானல் தனியார் தங்கும் விடுதிகள் சங்கம் மற்றும் ஓட்டுநர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்கள் எதிர்த்து தெரிவித்து வருகின்றன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தினர் பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சுற்றுலாவை நம்பி வாழ்ந்து வரும் 99% பொதுமக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு கூலி வேலைக்கு செல்லும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்தனர். சுற்றுலாவை நம்பி வாழ்ந்து வரும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பாஸ் திட்டத்தை தமிழக அரசு மேல்முறையீடு செய்து ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொடைக்கானல் அனைத்து சங்கங்களின் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாஸ் முறை நடைமுறைக்கு வந்தால் நாங்கள் கூறியது போல இந்த மக்கள் பாடு திண்டாட்டம் ஆகிவிடும். ஏற்கனவே கொரோனா காலம் 2 வருஷமாக படாது பாடுபட்டு இங்கே இருக்க தொழிலாளர்கள் பல ஆயிரம் பேர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். இன்றைய பல ஹோட்டல் முதலாளிகள் ஹோட்டலை விற்று வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே எங்கள் வாழ்வாதாரம் இந்த மே ஜூன் மாதம் சீசன் காலங்களில் தான் இருக்கின்றது. எங்களுக்கு தமிழக அரசு நிச்சயமாக ஒரு மறுபரிசீலனை செய்ய நீதிமன்ற நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் மூலமாக இந்த பாஸ் ரத்து செய்வதற்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் பாஸ் கட்டாயம் என தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் அருணா, அரசு பேருந்தில் வரும் சுற்றுலா பயணிகளிடம் பாஸ் கேட்க மாட்டோம் என்றும் தொழில் ரீதியாக வாகனங்களில் வருவோருக்கு பாஸ் கட்டாயம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்காக புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாஸ் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே டூரிஸ்ட் மட்டும் கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப்காக வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த பாஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட்டாக அந்த பாஸை வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்ல இருப்பாங்க, அதாவது என்ட்ரி பாயிண்ட்ல இருப்பாங்க. அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிடா இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். இது 7th வரப்போகுது.